கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 2024 ஆண்டு 4ஆம் மாதம் ஆகிய ஏப்ரல் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி வெளிப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வருகை வரையிலும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் வல்லமையாய் கிரியை செய்ய நான் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். இன்றைக்கு ஒரு செழிப்பை குறித்து நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாராக. செழிப்பு என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு விருப்பம், நாங்கள் செழித்திருக்கணும். செழிப்பென்றால் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. செழிப்பென்றால் மகிழ்ச்சியை குறிக்கிறது. செழிப்பென்றால் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறதை குறிக்கிறது. நோயற்ற, குறைவற்ற, பூரணமான, சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறதை செழிப்பென்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, செழிப்பான உபதேசம் தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற செழிப்பு உலக ரீதியான செழிப்பு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய செழிப்பை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த ஆவிக்குரிய செழிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருவானால் அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். இன்றைக்கு அநேகருக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ரொம்ப பிடிக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் வாழலாம், எப்படி வேண்டாலும் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொள்ளலாம், ஆண்டவர் நம்மை செழிப்பாக வைப்பார் என்கின்ற தவறான செழிப்பை குறித்த தவறான உபதேசங்கள் பரம்பி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நான் ஆவிக்குரிய செழிப்பை குறித்து சொல்லுவதில் அது இன்மைக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவதில் நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சங்கீதம் 92:13 அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். நீங்களும் நானும் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோமா? ஆலயம் என்று சொல்லும்போது கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் மட்டுமல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 2:19, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் அதை எழுப்புவேன். தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார். நம்மையும் ஆண்டவர் ஆலயமாகத்தான் வைத்திருக்கிறார். அப்படியானால் கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் அல்லவா? நிச்சயமாக ஆண்டவர் கட்டின ஆலயம் நாம் கூடி வருகிற சபை என்பது ஆண்டவரே கட்டி இருக்கிறார். கர்த்தரோ வென்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய கண்களும் இருதயமும் எந்நாளும் இங்கிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நான் வாசிக்கிறது உண்மை. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலயம், நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு மனிதன் நாட்டப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தை, அவனுடைய நினைவு, அவனுடைய யோசனை எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததா இருக்க வேண்டும். அதாவது கர்த்தரை குறித்ததா இருக்க வேண்டும். அவராலே நாம் பெற்ற நம்முடைய சரீரம் இது ஆவிக்குரிய ஆலயம். இந்த சரீரம் ஆவிக்குரிய விதத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதா? இந்த சரீரம் எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறதா?
இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் வேதத்தில் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். தானியேல் எருசலேமிலே, யூதேயா தேசத்திலே, இஸ்ரேல் நாட்டிலே வாழ்ந்தவன். ஆனால் சிறைபிடிக்கப்பட்டு போகிறான். எங்கே? கல்தேய தேசத்திலே, பாபிலோனிலே. அவன் பாபிலோனிலே பெரிய உயர் அதிகாரத்தில் இருந்தாலும் தினமும் 3 வேளை அவனுடைய இருதயம் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து, ஜன்னலை திறந்து வைத்து 3 வேளையும் ஜெபித்தான். ஆச்சரியமா இருக்குது அல்லவா? பெரிய ஒரு அதிகாரி, 127 ராஜ்யங்களில் முதன்மையான அதிகாரிக்கு 3 வேளை எப்படி ஜெபிக்க வாய்ப்பு கிடைத்தது? அவனுக்கு பிஸி இல்லையா? நான் நினைக்கிறேன் அவன் குஷியா இருந்ததுக்கு காரணமே 3 வேளை ஜெபிக்கிறது. எந்த பிரச்சனை ஆனாலும் தேவ சமூகத்தில் கொண்டு போவான். பிரச்சனைக்கு ஆண்டவர் பரிகாரத்தை கொடுப்பார், கருகலான சத்தியத்தை வெளிப்படுத்துவார். காரணம், அவன் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருந்தான். அப்படி என்றால் நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய சரீரம் பரிசுத்தத்திலே பரிபூரணப்பட்டிருக்கிறதா? இதைத்தான் ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார். ஆகவே நடந்தது என்ன? அவனுக்கு எந்த கருகலான சத்தியமும் எந்த மறைபொருளும், ஏன் ராஜா சொப்பனம் கண்டு கலங்கினா கூட அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துவது தேவனுக்குரியது. ஆகவே அவன் எல்லா கருகலானவைகளையும் எளிதாக கண்டுகொள்ள தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். காரணம், அவன் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருந்தான். பிரகாரங்களிலே, பிரகாரம் அப்படி என்ற வார்த்தை என்னவென்றால், ஒரு ஆலயத்துக்கு 3 பகுதி உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது, நான் இப்பொழுது இருக்கிற இந்த பலிபீடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது ஆலயத்தை உள்ளடக்கின பகுதி. பிரகாரம் அப்படி என்று சொன்னால் ஆலயத்தின் வெளிப்பகுதி. இதை உலகமெங்கும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாமே கர்த்தருடையது. பூமியும் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும், அதாவது இந்த வான்வெளி, மிக்கிவே, இதெல்லாமே ஆண்டவருடையது. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய பிரகாரங்களிலே, அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். நம்முடைய பங்கு, நம்முடைய ஆராதனை, நம்முடைய மனம் ஆலயத்தில் இருக்கணும். சத்தியத்தில் ஆலயம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவிலே நாட்டப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவின் மூல உபதேசத்திலே, பரிசுத்த ஆவியிலே, கர்த்தருடைய வார்த்தையிலே நாட்டப்பட்டிருக்கணும். அப்படி நாட்டப்பட்டிருக்கிறவங்க தேவனுடைய பிரகாரம். நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம், நீங்க விண்வெளியில கூட போயிருக்கலாம், ஏதோ சமுத்திரத்தின் ஒரு கரையில உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு தீவிலே அமர்ந்திருக்கலாம். எல்லாமே தேவனுடைய பிரகாரம் தான். ஆனா உங்க இருதயம் தானியேலின் இருதயத்தை போல பரிசுத்த ஆலயத்திலே, அதாவது கிறிஸ்துவிலே நாட்டப்பட்டிருக்கணும். 3 யோவான் 2வது வசனம் ஒரு அதிகாரம் தான். அந்த 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அப்படின்னா ஆத்துமா வாழணும். நான் சொல்லுகிற இந்த செழிப்பு ஆத்துமாவுக்கு ஏற்ற செழிப்பு. இந்த சங்கீதம் 92 அதனுடைய 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நீதிமான் பனையை போல செழித்து. எப்படி இருப்பானா? செழிப்பு எப்படி இருக்கணுமா? பனை. ஏன் பனைய சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க நொங்கு கிடைக்கிற பனை பார்த்துருப்பீங்க, பேரிச்ச மரம் பனை, இன்னும் ஃபார்மாயில் எடுக்கிறதான எண்ணெய் பனை, இப்படி தென்னை போன்ற ஃபார்மேசி ஃபேமிலி, பொட்டானிக்கல் நேமில் த ஃபார்மேசி ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அநேக வேர்களை கொண்ட ஒரு மரம்தான், அநேக வேர்கள் அடங்கிய ஒரு மரம்தான் பனை. பனையை எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை பாருங்க, சாதாரணமான வெயிலுக்கு, காற்றுக்கு, அதுக்கு பயப்படவே பயப்படாது. ஏனென்றால் அதுக்கு தேவையான தண்ணீரை
அத்தனை வேர்கள், அதாவது ஆழமான கருகலான வேத சத்தியங்களை அது உள்ளடக்கி எந்த சூழ்நிலையிலும் அது தன்னை காத்து கொள்ளக்கூடிய, அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பதுதான் பனை. ஆகவேதான் நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்ப நீதிமானா இருந்தால் செழிப்புண்டு. ஆமேன். இந்த உலகத்துல அநேகர் செழிக்கிறாங்க. நான் அந்த செழிப்பை சொல்லல. த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சுக்கு வாங்க, எல்லாரும் செழித்திருக்கலாம், உலகத்தில் இருக்கிறத அனுபவிக்கலாம், அதை பற்றி நான் பேசல. நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்ப நீதிமான் என்றால் யார்? வேதம் அழகாக சொல்லுகிறது, யார் ஒருவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க நீதிமான். எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? கர்த்தர் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறவன் நீதிமான். ஒருவர் கிருபையினால இலவசமாக மீட்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் கிருபை. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, நான் பல நேரங்களில் நினைத்து பார்ப்பேன், நான் பிரசங்கிக்கிறத விட எவ்வளவு வல்லமையாய் பிரசங்கிக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைப்பேன். ஆனா என்னையும் கர்த்தர் தகுதிப்படுத்துறாரே, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இலவசமான இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவங்களுக்கு பேர் நீதிமான். வேதம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலும் ரோமர் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில நாம வாசித்து பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க நீதிமான். உயிர்த்தெழுதலை உறுதியாய் நம்புகிறவர்கள் நீதிமான். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நீதிமானுங்கிறது ஒரு பெரிய பட்டியல். அந்த நீதிமான் அப்படி என்று சொன்னால் அவன் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் பர்வதம் போல இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த பிரச்சனையும் கண்டு கலங்காதவன். யார் கலங்காதவங்க? கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் ஏன் கலங்கணும்? அவரை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன், நான் அவரால் மறுபடி பிறந்திருக்கிறேன், பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் எனக்குள்ளே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் எந்த நேரத்திலும் அந்த தெளிவுடையவர்களா இருக்கணும். இந்த உலகத்துல மந்திரவாதியை கண்டு, பயங்கரவாதிகளை கண்டு, இன்னும் பலவித பொல்லாத மனிதர்களை கண்டு, துஷ்ட மனிதர்களை கண்டு, துஷ்ட விலங்குகளை கண்டு, எல்லாவற்றையும் கண்டு, ஏன் ஒரு நாயை கண்டு, ஒரு பாம்பை கண்டு, பல்லியை கண்டு கூட பலர் பயப்படுவாங்க. இந்த பயம் எதனால வருதுன்னா, மனிதனுக்குள்ள கர்த்தருடைய பவர் இல்லை, ஆவியானவருடைய வல்லமை இல்லை, ஆண்டவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய அழைப்பும் எனக்குள்ள இருக்கிறது என்றால் நான் நீதிமான், சிங்கம் போல தைரியமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க செழித்திருக்கவில்லையா? நீங்க செழிப்பாக இல்லையா? இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படணும், நான் வசனத்துல நாட்டப்படணும், நான் கர்த்தருடைய ஆவியில, ஆண்டவருடைய வல்லமையில, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்துல நான் கர்த்தருடைய பிள்ளை. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். சாத்தானை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவங்க செழித்திருப்பாங்க. நான் சொல்லுகிற செழிப்பு ஆவிக்குரிய செழிப்பு. இந்த ஆவிக்குரிய செழிப்பை நீங்க பெற்றுக்கொண்டா போதும்.
பூமியிலையும் நம்ம செழித்திருப்போம், பரலோக ராஜ்யத்துக்கும் போவோம். இன்மைக்காக தங்கள் பங்கை பெற்ற மக்களோடு எங்களை வாரிக்கொள்ளக்கூடாது, என்னை வாரிக்கொள்ளக்கூடாது அப்படி என்று நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா இன்மைக்கான பங்கை பெற்றவங்க இந்த உலகத்துல உலக ரீதியான ஆசீர்வாதங்களை பெற்று வாரிக்கொள்ளப்பட போறாங்க. ஆனா வாரிக்கொள்ளுதல் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்தது, மக்களை வாரிக்கொண்டு போனது. பயங்கரமான மழை வெள்ளம் வந்தது, வாரிக்கொண்டு போனது. பூமி அதிர்ச்சி வந்தது, வாரிக்கொண்டு போனது. கொரோனா வந்தது, வாரிக்கொண்டு போனது. இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்ல, அது வாரிக்கொள்ளுதல். நீங்களும் நானும் உத்தமர்களாக கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு ஆவிக்குரிய செழிப்பை அடைந்தவர்களாயிருப்போமே ஆனால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. இன்னும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை சொல்ல எனக்கு அப்படியே ஆசையா வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த ஆவிக்குரிய செழிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீதிமான் பனியை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரம் என்று சொல்வது உலகமெங்கும், ஏன் விண்வெளியை கூட சொல்லலாம், அதைவிட ஆகாயத்தை குறித்து சொல்லலாம், பரலோகத்தை குறித்து சொல்லலாம், 1000 வருட ஆட்சியை குறித்து சொல்லலாம், மத்திய வானை குறித்து சொல்லலாம், பரதீசை குறித்து சொல்லலாம். இதெல்லாமே தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய பிரகாரம். இதற்கெல்லாம் அந்த மனுஷன் ஒரு சபையில நாட்டப்பட்டிருக்கணும். ஒரு ஆவிக்குரிய சபையில சத்தியத்தை போதிக்கிற, சத்தியத்திலே நடத்துகிற, ஆவிக்குரிய மூல உபதேசங்களை கற்றுக் கொடுத்து ஜனங்களை ஆவிக்குரியவர்களாக்கி ஆவிக்குரிய செழிப்பை நீங்க பெற்றிருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். நிச்சயமாக அவருடைய வருகையில நாம மாசற்றவர்களாய் காணப்படுவோம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போமா? கருணையுள்ள கர்த்தரே, நீரங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அன்பு தெய்வமே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர். கர்த்தருடைய வருகை வரையிலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பேரும் கிறிஸ்துவாகிய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியினாலே எங்களை ஆலயமாய் வைத்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே நாங்கள் நாட்டப்பட்டிருக்க கண்மலையே எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் எங்களை நாட்டி வைத்திருக்கிறீர். இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நாட்டி வைத்திருக்கிறீர். தேவனுடைய பிரகாரங்களிலே நாங்கள் செழித்திருக்க, ஆவிக்குரிய செழிப்பை அனுபவிக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.